ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களையும் அந்த ஆலயத்தின் தல வரலாறுகளையும் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஆலயமாக சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய மாதவ பெருமாளுடைய ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சட்டு ஞாபகத்துக்கு வரக்கூடியது திருமயிலை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருடைய ஆலயம்தான். இந்த ஆலயத்திலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான ஒரு ஆலயம்தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மாதவ பெருமாளுடைய அற்புதமான ஒரு ஆலயம். மாதவ பெருமாளுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இந்த பகுதி மாதவபுரம் அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்தோடு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் சோழ மன்னர்களாலும் விஜயநகர் மன்னர்களாலும் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடோடு நம்மளுக்கு காட்சி தருகின்ற 4 கால் மண்டபம், அதன் பிறகு 5 அடுக்கு நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தின் வாயிலாக நம்ம ஆலயத்துக்குள் சென்ற உடனே ஒரு அற்புதமான ஒரு கொடிமரம், பலிபீடம், பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வாருடைய சன்னதி, ரொம்ப சிற்ப வேலைப்பாடோடு காட்சி தருகின்ற ஒரு கல்மண்டபம். ஒவ்வொரு மண்டப தூணிலும் அற்புதமான இறைவனுடைய தசாவதாரத்தினுடைய சிற்பம். அதற்கு நேர் எதிராக இறைவனுடைய மூலஸ்தானத்தை நம்ம பார்க்க முடியும். அவருடைய விமானத்தின் மேல் பார்க்கும் பொழுது எப்படி இறைவன் மூலஸ்தானத்திலே இருப்பாரோ அதே போல் அந்த சுதை சிற்பமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எம்பெருமாள் அமர்ந்த கோலத்திலே ஒரு பாதத்தை மடக்கியவாறு மறுபாதத்தை தாமரை மேல் வைத்தது போல ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. அவருடைய தசாவதாரத்தின் சிற்பங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடோடு ஒரு அழகான ஒரு தோற்றம் அளிக்கின்றது. அதன் பிறகு நம்ம இறைவனை பார்க்கும் பொழுது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எம்பெருமாள் வைகுண்டத்திலே நம்மளுக்கு காட்சி தருவது போல் எப்படி ஒரு தாமரை பூ மலர்ந்தால் எத்தனை அழகோ அதுபோல் இங்கு இருக்கக்கூடிய திருமாலினுடைய திருரூபம், அவருடைய திருமுகம் அத்தனை அழகுடையது. பெருமாள் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அழகை நம்ம சொல்லவே தேவையில்லை. அத்தனை அழகு மிக்கவர், அலங்கார மூர்த்தியாக அற்புதம் நிறைந்தவராக காட்சி தருகின்றார். திருமாலுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது மாயவா, மாதவா, கேசவா, மதுசூதனா, நந்தமுகுந்தா, வைகுண்டா, ஜனாதனா, ஆபத்தாண்டவா, நாதரட்சகா, அர்ஜுன பிரியா, கிது உதேசா, சத்திய நாராயணா அப்படின்னு நம்ம இறைவனை அவர் நாமத்தினால் சொல்லும் பொழுது இறைவன் நம் நெஞ்சில் குடிகொண்டு இருக்கக்கூடியவர். நம்மளை எல்லாம் அரவணைக்கக்கூடிய அந்த எம்பெருமாள் ரொம்ப ஒரு அற்புதமான வரலாறு கொண்ட இந்த ஆலயமாக இருக்கின்றது. சாட்சாத் இங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய நாராயண பெருமாள் வைகுண்டத்திலே இருந்து இந்த பூலோகத்திலே இன்னைக்கு சென்னையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே எம்பெருமாள் வைகுண்டத்திலே இருந்து இந்த இடத்துல காட்சி தந்திருக்கார். எத்தனை சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான தல வரலாறு பார்க்கலாமாங்க. யுகங்கள் தாண்டிய புராணம் போற்றுகின்ற ஒரு அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த மாதவ பெருமாளுடைய ஆலயம் ஆதி காலத்துல பிருகுமா முனிவர் வசிப்பிடமாக இருக்கக்கூடியது. பிருகுமா முனிவர் வசித்த ஒரு இடமாக இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாதவ பெருமாளுடைய ஆலயம். பிருகுமா முனிவர் மகாலட்சுமி தாயாரை நோக்கி கடும் தவம் இருக்கிறார். அந்த தவத்தின் பிரதிபலனாக அன்னை மகாலட்சுமி தாயார் பிருகுமா முனிவருக்கு மகளாக ஒரு பெண் குழந்தையாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாதவ பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமாக இருக்கக்கூடிய சந்தான புஷ்பகரணி தீர்த்தத்தில் அவதரிக்கிறாங்க. எப்படி பார்க்கடலிலே அன்னை மகாலட்சுமி தாயார் அமுத கலசத்தோடு வெளிவந்தார்களோ அதே போல் இந்த சந்தான புஷ்பகரணியில் பெண் குழந்தையாக தோன்றியதனால் பிருகுமா முனிவர் அமிர்தவள்ளி தாயார் அப்படின்ற ஒரு நாமம் வைக்கின்றார். அதனாலே இங்கு எழுந்தருளிருக்கக்கூடிய தாயாரின் பெயர் அமிர்தவள்ளி தாயார். அமிர்தவள்ளி தாயார் பிருகுமா முனிவருக்கு மகளாக பிறந்து வளர்ந்து திருமண வயது வந்த பிறகு திருமாலை நோக்கி கடும் தவம் புரிகிறார்கள். அந்த தவத்தில் மனமகிழ்ந்த எம்பெருமாள் நாராயணர் வைகுண்டத்திலே இருந்து இந்த பூலோகத்துக்கு இந்த மாதவபுரம் என்று இந்த பகுதிக்கு எழுந்தருளுகிறார். எழுந்தருளி அன்னை மகாலட்சுமி தாயார் அமிர்தவள்ளி தாயாரை திருமணம் செய்து திருமண காட்சி தந்த இடமாக இருக்கின்றது. அதன் பிறகு பிருகுமா முனிவருக்கு திருமண காட்சி தந்தது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் மற்றொரு சிறப்பும் கொண்டிருக்கின்றது. அன்னை மகாலட்சுமி தாயார் அவதாரம் எடுத்த ஒரு தலமாக இருப்பதனால், அவதரித்த தலமாக இருப்பதனால் இந்த தலம் குழந்தை பாக்கியம் தருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருமண தடை நீக்குகின்ற ஒரு தலமாக இருக்கின்றது. எப்படி அன்னை மகாலட்சுமி தாயார் மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமி
தினத்தில் ஒரு சுபயோகம் கூடிய நன்னாளிலே தாயார் அவதரித்தார்களோ அதேபோல் மாசி மகத்தன்று இங்கு ஒரு மகா உற்சவம் நடைபெறுகின்றது. திருமால் எம்பெருமாள் கல்யாண மாதவ பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அன்னை அமிர்தவள்ளி தாயாருக்கு தெப்பகுல உற்சவம் நடைபெறுகின்றது. இந்த தெப்ப உற்சவத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை, குழந்தை பேர் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த உற்சவத்தை பார்க்கும் பொழுதும் இந்த உற்சவத்தில் நடக்கின்ற தீபார்த்தனை மற்றும் பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுதும் அவர்களுக்கும் ஒரு அழகான குழந்தை பேர் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு நடக்கின்ற 10 நாள் உற்சவத்தில் எம்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெறுகின்றது. அந்த திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல மணமகனோ இல்லை நல்ல மணமகனோ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிவிரைவில் திருமண பாக்கியம் தருகின்ற ஒரு சேத்திரமாகவும் இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தின் சிறப்பு பெருமாள் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு 12 ஆழ்வார்கள் சிறப்பு மிக்கவர்கள். எப்படி ஆதிசேஷனின் அம்சமாக தோன்றியவர் ராமானுஜ பெருமாள், பூமாதேவியின் அம்சமாகவும் மகாலட்சுமியின் சுரூபமாக தோன்றியவர்கள் அன்னை ஆண்டாள் நாச்சியார். அதேபோல் திருமாலின் சங்கு, சக்கரம், வில், அம்பு, கதை, வாள் அது போன்ற அவருடைய அற்புதம் நிறைந்த ஒவ்வொரு அவருடைய அங்கத்தில் இருந்து தோன்றியவர்கள் தான் இந்த 12 ஆழ்வார்கள். அதில் ஒருவராக இருக்கக்கூடிய பேயாழ்வார் அவதரித்த திருத்தலமாக இருக்கக்கூடியது. ஒரு ஆலயத்துக்கு சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, தல வரலாறுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் இந்த ஆலயம் முழுவதுமாக சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக இங்கு நடைபெறுகின்ற உற்சவம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாறு கொண்ட உற்சவமாகவும் இந்த ஆலயத்தின் அத்தனை பெருமையுடைய ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் சந்நிதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவனுடைய வலதுபுறத்திலே அன்னை மகாலட்சுமி தாயார், அமிர்தவள்ளி தாயார் எனும் நாமத்தோடும் இடதுபுறத்திலே ஆண்டாள் நாச்சியாராகவும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய வழியில் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தம், திருக்குளம், சந்தான புஷ்பகரணி, அன்னை மகாலட்சுமி அவதரித்த திருக்குளம், ஆலயத்தின் தலவிருட்சம் அப்படின்னு பார்க்கும்போது புன்னை மரமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் இறைவன்களுடைய சந்நிதிகள் ரொம்ப ஒரு அற்புதமான வரலாறு மிகுந்த சந்நிதிகளாக காட்சி தருகின்றது. பூவராகவ பெருமாள் வராகமூர்த்தியோட சன்னதி, அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கோதண்ட ராமருடைய சன்னதி, சீதாதேவி தாயாரனும் ராமனும் லக்ஷ்மணும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தருகின்ற ஒரு சன்னதியாகும். அதற்கு நேர் எதிராக பால ஆஞ்சநேயருடைய சன்னதியாக நம் இறைவனை தரிசித்த பிறகு நம்ம வரக்கூடிய வழியில் பார்க்கும் பொழுது சேனை முதலியாருடைய சன்னதி, பேயாழ்வார், பொய்கையாழ்வார், ராமானுஜர், பூதத்தாழ்வார், மணவாள மாமுனிவர்களுடைய சன்னதிகள். அது மட்டும் அல்லாமல் இறைவன் நம்ம தரிசனம் செய்து நம்ம அமரும் பொழுது இந்த ஆலயத்தில் கொஞ்ச நேரம் நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது இறைவன் நம்ம கிட்ட பேசுவது போலவே ஒரு உணர்வை தருகின்றது. எத்தனை சிறப்பல்லவா! ஒவ்வொரு தூண்களுக்குமே ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடோடு ஒரு கம்பீரமான அழகு மிக்க எழில் கொஞ்சுகின்ற இந்த ஆலயத்துக்கு நம்ம செல்லும் பொழுது வாழ்க்கையில் நம்மளோட கலி தோஷத்தை நீக்குகின்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த கலியுகம் அப்படின்றது வினைகளும் கர்ம வினைகளும் எத்தனையோ சூழ்ந்து கொண்டு தான் இருக்கக்கூடியது. நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறதே கிடையாது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் அதிகரித்து கொண்டு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வேலையை நோக்கியும் கடமைகளை நோக்கியும் நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை தரிசனம் செய்து எல்லா வகையான புண்ணியத்தும் பெற வேண்டுகிறோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரில் இந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசித்து எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டுகிறோம். இதேபோல் மற்றும் ஒரு ஆலயத்தில் இருந்து உங்களை காணும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.